नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सृजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடிய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு 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 என்னை விதி என்ற மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் மழுத்தாய் மனமே மகிழ்ந்து அன்னவயற் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. வங்கக்கடல் பாசனம் அனுபவம். முதலில் அடியனுக்கு இந்த வாய்ப்பை அளித்த ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதி எதிகிரி எதிராஜ ஜீயர் சுவாமிகள் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அடியனுடைய கிருதஜதையை தெரிவித்துக் கொண்டு தொடங்குகிறேன். வங்கக்கடல் கடைந்த இது கடைசி பாசுரம். கடைசி பாசுரம் அப்படின்னா முதல்ல 30 பாட்டுலையும் என்ன சொல்லின்னு வந்திருக்கா, அதனோட தொடர்ச்சி என்ன இந்த கடைசி அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். முதல்ல இந்த திருப்பாவைனா என்ன, ஆண்டாள்னா யாரு, அவை பாடின இந்த திருப்பாவையை நாம ஏன் அனுசந்திக்கணும், இதெல்லாமும் கண்டிப்பாக எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். திருப்பாவை கோதை நாச்சியார் தன்னுடைய அருள்னால பாமாலை பாடி கொடுத்தாள். அதுதான் திருப்பாவை. பாவை பாடிய பாவை. அவள் எப்பேற்பட்டவள் அப்படின்னா, குன்றாத வாழ்வான வைகுந்த வான்போகந்தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் வந்து அவதரித்தாள். அங்கிருந்து வைகுந்தத்திலேருந்து நமக்காக வன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் அப்படின்னு நமக்காக வந்து பிறந்தாள். நமக்கு நல்லது சொல்லணும், நமக்கு அந்த வேதத்துல உள்ள தாத்பரிய அர்த்தங்களை எல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற தன்னுடைய கிருபையினால வந்து நமக்காக இந்த பூமி பிராட்டியாரானவள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் வந்து அவதரித்து திருப்பாவையை பாடுகிறாள். இந்த திருப்பாவை பாடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு உண்டான அவதாரிகை, திருப்பாவை அவதாரிகை எல்லாரும் ஏற்கனவே கேட்டிருப்பேன். இருந்தாலும் ஒரு சங்கதிக்காக சொல்றோம். இப்ப திருப்பாவை எப்போ ஆரம்பிச்சான்னா, அவ காத்தியாயினி விரதம்னு ஆய்ப்பாடியில கோபியர் சிறுமியர்கள்லாம் ஆரம்பித்து கண்ணனோட சேர்ந்தார்கள். அவர்களெல்லாம் நிலவரையில அடைச்சிருந்தா கண்ணனோட சேரக்கூடாதுன்னு இந்த நோன்புக்காக இந்த வியாஜத்தை வச்சுட்டு கண்ணனோட கூடினார்கள், ராசக்கிரீடை செய்தார்கள் அப்படிங்கிறத ஆண்டாள் கேள்விப்பட்டு அதையே இப்போ
இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அனுகாரம் பண்ணி தான் கோபிமாராக ஆகி நந்தகோபாலன் திருமாளிகை தான் வடபெருங்கோயிலுடையான் சன்னதி அப்படின்னு வச்சுண்டு அங்க இருக்கக்கூடிய வடபெருங்கோயிலுடையானே கிருஷ்ணனாக நினைத்து கொண்டு தன்னுடைய தோழிமார்களை எல்லாம் கோபஸ்திரீகளாக நினைத்து கொண்டு அதே மாதிரி மார்கழி நோன்பு அப்படிங்கிற ஒரு வியாஜத்தை வச்சு கண்ணனை பெறணும் அப்படின்னு பார்த்தா. இப்ப இவ அனுகாரம் பண்ணி தரிக்கிறா. பிரேமம் அந்த பக்தியினால கலங்கி இவள் பண்ணக்கூடியது இந்த நோன்பு. பக்தியினால கலங்கி இவள் நோன்பு பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறாள். கடைசி வரையும் நோன்புன்னு ஒண்ணு நடக்கவே இல்லை. மார்கழி நோன்பு நடந்துதானே நடக்கவே இல்லை. முதல்ல நோன்பு ஆரம்பிக்கிறா இவள். முதல் பாட்டுல என்ன சொல்றா? மார்கழி திங்கள் அப்படின்னு காலத்தை கொண்டாடுறா. காலத்தை கொண்டாடுறதெல்லாம் உண்டா அப்படின்னா உண்டே. ஆழ்வார்கள் அவதரித்த நாள்கள் தான் என்னமா கொண்டாடுறா. நாள் நல்லவர்கள் கொண்டாடும் நாள், நான்மறையோர் கொண்டாடும் நாள், நார்த்திசையும் கொண்டாடும் நாள் அப்படின்லாம் கொண்டாடுற. அப்படி பெருமாளை நாம் பெறுவோம். கிருஷ்ணனும் இப்ப கோபிகையர்களும் சேருகிறார்கள். அந்த நாளை கொண்டாட வேண்டும். இத்தனை நாள் பிரிந்த இழவு தீர இப்பொழுது பெருமாளுடைய விஷயகாரத்துக்கு உறுப்பாக அமைந்த நாளாக இருப்பதனால நன்னாளாள் அப்படின்னு கொண்டாடுகிறார்கள். முதல்ல காலத்தை கொண்டாடினா முதல் பாட்டுல. அதுக்கப்புறம் அதிகாரம் என்ன? நீராட போதுவீர் அப்படின்னு பெருமாளை நம்ம பற்றுவதற்கு அதிகாரம் என்ன என்றால் இச்சை என்பதை சொல்லினார்கள். அதற்கப்புறம் அதுக்கு அதிகாரிகள்லாம் யாரு? நீரிழையீர், செல்வச் சிறுமீர்கள் அப்படின்னு அதிகாரிகள் எல்லாம் நிர்தேசம் பண்ணா. அதற்கப்புறம் யாரை போய் நாம் கேட்க வேண்டும்? பறை நாராயணனே நமக்கே பறை தருவான். அவன் எப்படிப்பட்டவன்? ஏறார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம், கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம கிருஷ்ணனைத்தான் வேண்டி பறை கொள்ள போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணிட்டேன். முதல் பாட்டுல இது முடிவு பண்ணினா, ரெண்டாவது பாட்டுல இந்த நோன்புக்கு ஆரம்பிக்கணும்னா நம்ம இதெல்லாம் செய்யறோம், இதெல்லாம் தவிர்வோம். செய்யும் கிரிசைகள் நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், மையிட்டெழுதோம், மலரிட்டு நாம் முடியோம், ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கைகாட்டி தீக்குறளை சென்றோதோம் இப்படியெல்லாம் முடிவு பண்ணான். முடிவு பண்ணதுக்கு அப்புறம் மூன்றாவது பாட்டுல நம்மளை இப்படி சேர விட்டாலே கோபவிருத்தர்கள் இந்த நாட்டுக்கு ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். அதற்கு நாட்டார்க்கு செழுமையை வேண்டி நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னு வாழ்த்துறா. திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகொல அப்படின்னு பிரார்த்தித்து வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு மூணாவது பாட்டுல பிரார்த்திக்கிறேன். நாலாவது பாட்டுல அந்த ஆழிமழைக்கு அண்ணா அப்படிங்கிற அந்த வருஷ தேவத்தை வருது. உங்களுக்கு நான் ஏதாவது பண்றேன், நீங்க ஏதோ நோன்பு பண்றீங்களாமே, நான் ஏதாவது ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு வந்தது. அந்த பார்த்து நீ வருஷம் பண்ணணும். நாங்கள் போன பாட்டுல சொன்ன எல்லா சமிருத்திக்கும் காரணம் நீ மழை பெஞ்சாதான் நடக்கும். நீ இந்த மாதிரி மழை பெய்யணும், நீ மழை எப்படி எல்லாம் பெய்யணும் அப்படின்னு சொல்லி விழாவாரியா சொல்றா. ஆழியோடு புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் போல், ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து சரமழை உதைத்த சார்ங்கம் உதைத்த சரமழை மாதிரி பெஞ்சு வாழ உலகினில் பெய்கிறாய். நாங்களும் மார்கழி நீராடுவோம், வாழ்வதற்காக பெய்ய வேண்டும், மழை பெஞ்சு கெடுத்துடக்கூடாது அப்படின்னு அவளை நியமிக்கிறான். வருஷ தேவத்தை நியமிக்கிறார்கள். அதுக்கப்புறம் அஞ்சாம் பாட்டுல இப்படி நல்ல காரியம் நடக்கிறதுக்கு நிறைய விக்னங்கள் வருமே அப்படின்னா, அதாவது நாம் அந்த ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து தூமலர் தூவி தொழுதால் போய பிழையும் புகுதருவான் இன்னனும் தீனில் தூசாகும் அப்படின்னு எந்த ஒரு விக்னமும் ஏற்படாது, எல்லாமே தீனில் தூசாயிடும் அப்படின்ட்டா. அதுக்கு அடுத்த பாட்டுல இருந்து 10 கோபிமார்களை எழுப்புறான். முதல் பாட்டுல புல்லும் சிலம்பினகான்ல பாவாய் எழுந்திராய் அப்படின்னு கிருஷ்ண அனுபவத்துக்கு புதியலாய் இருப்பால் ஒருத்தையும் எழுப்புறான். இதுக்கு அடுத்த பாட்டுல கிருஷ்ண ரசத்தை அனுபவிச்சிருந்தாலும் வேணுட்டே படுத்துட்டே இருக்கா. அவளை கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ பெய்ப்பெண்ணே நாயக பெண் பிள்ளாய் அப்படின்லாம் கொண்டாடி எழுப்புறா. அதற்காக அடுத்த பாசுரம் தூமணி மாடம். தூமணி மாடத்துல அவனே என்னை கை கொள்ளுவான் அப்படின்னு நினைச்சுட்டு கிருஷ்ண அனுபவத்துல தெளிச்சுட்டு படுத்துட்டு இருக்கா. அவளை எழுப்புறா. மாமான் மகளே அப்படின்னு உறவு சொல்லி எழுப்புறா. அதற்கு அடுத்த பாட்டுல கிருஷ்ணனோட அசலகத்தாரா இருக்கா நோற்று சுவர்க்கம்.
அதுல பக்கத்து வீட்டுக்காரியா இருக்கா. கிருஷ்ணன் வந்து இவகிட்ட வந்து கெஞ்சுவானா, இவன் வீட்டு வாசல்ல வந்து நின்று கெஞ்சின்னு இருப்பானா, ஐயோ கதவை தரமா அப்படின்ட்டு. அப்படி உன் முகத்தை காமிமா அப்படின்னு. மற்றவா எல்லாரையும் கிருஷ்ணன் படுத்துற பாட்டை இவன் கிருஷ்ணனை படுத்தக்கூடியவள். அவளை அருங்கலமே அப்படின்னு எழுப்பினான். கற்றுக்கறவையில ஆபிஜாத்தியம் உடையாள், குற்றமுன் இல்லாத கோவலர்தம் பொற்கோடியே அப்படின்னு எழுப்பினா. அதற்கு அடுத்த பாட்டுல நற்செல்வன் தங்காய் அப்படின்னு கைங்கரியத்திலேயே கிருஷ்ணனுடைய பிரியாம அடிமை செய்யக்கூடியவனுடைய தங்கை எழுப்புகிறார்கள். அதற்கு அடுத்த பாட்டுல தன்னோட கண்ணழகுல மயங்கி இருக்கக்கூடியவளை போதடி கண்ணினாய் அப்படின்னு அவளை எழுப்புறா. அதுக்கப்புறம் அடுத்த பாட்டுல நானாதாய் நான் உடையாய், அவதான் என்ன சொல்றா, எல்லாரையும் நான் வந்து நாளைக்கு எழுப்புறேன் அப்படின்னு சொன்னாலாம். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் நானாதாய் நான் உடையாய் அப்படின்னு எழுப்பினா. அதுக்கு அடுத்த பாட்டுல எல்லே இளங்கிளியே அப்படின்னு எழுப்புறா. அந்த பாட்டுல அவ எல்லா பாகவதர்களோட திரட்சியும் காணணும்னு ஆசைப்பட்டாலாம். அதனால எல்லாரும் போந்தாரோ அப்படின்னு கேட்கிறா. அப்படிப்பட்டவாளை எழுப்புறா. இப்படி பல பேரை கோதுகலமுடைய பாவாய் அப்படின்னு ஒருத்தி எழுப்புறா. இப்படி 10 பேரையும் எழுப்பிட்டு போறா. நேரம் எங்க போறா, நந்தகோபாலன் திருமாளிகை வாசலுக்கு போறா. அங்க போய் எழுப்புறா. யாரை எழுப்புறா, முதல்ல வாயிற்காப்பான வேண்டுகிறார்கள். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தொன்னும் தோரண வாசல் காப்பானே அப்படின்னு அவளெல்லாம் எழுப்பி எங்களை முன்னம் மாற்றாதே முன்னம் மாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீக்கு அப்படின்னு சொன்ன. அதுக்கப்புறம் அங்கேருந்து உள்ள போறா. அங்க போய் நந்தகோபாலா எழுந்திராய், அசோதாய் அறிவுராய், உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய், செம்பொற்கழறி செல்வா பலதேவா அப்படின்னு எல்லாரையும் எழுப்புறா. பலராமன் எல்லாரையும் எழுப்பினதுக்கு அப்புறமா நப்பின்னை பிராட்டிக்கிட்ட போய், நம்ம புருஷகாரம் பெற்றுண்டுதான் எம்பெருமானம், புருஷகாரத்தை முன்னிட்டே பெருமானை பற்ற வேண்டும்ங்கிற விஷயத்த சொல்லணும்ட்டு நப்பினை உந்து மதகளித்தன் அப்படின்னு அவளுடைய சௌந்தர்யம், அந்த புருஷகார வைபவம், கிட்ட இருக்கிற பர்த்ரு வால்லபியம் எல்லாத்தையும் உந்து மதகளித்தன் குத்து விளக்கு இது ரெண்டுத்துலயும் வந்தார் விரலி செந்தாமரை கையால் சீராறு வளையொழிப்ப கொத்தலர் பூங்குடல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா அப்படின்னு அவனையும் எழுப்புறா. 2 பேரையும் எழுப்புறா. 33 2 பேரையும் சேர்த்து எழுப்புறா. எழுப்பினதுக்கு அப்புறமா அவர்கள் நப்பினையும் இவா கோஷ்டியில வந்து சேர்ந்துண்டு, நானும் குணங்களுக்கு தோற்று உங்களோடையே சேர்ந்து ஆர்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவாளோட கூட்டு சேர்ந்துடுறா. அதுக்கு அடுத்த பாட்டுல குணங்களுக்கு தோற்று போன நிலைமையை விவரிக்கிறா. மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் நாற்றாது வந்து அடிபணியும் ஆபோலையே போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்து அப்படின்னு ஏற்ற கலங்கள்ல சொன்னான். அங்கன் மாஞாலத்தரசர்ல செங்கன் சிறுதே எம்மேல் விழியாவோன்னு உன் கடாட்சமே எங்களுக்கு வேணும். நாங்க எப்படி இருக்கோம், அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டின் கீழே அப்படின்னா நாங்க அபிமான பங்கமா வந்து நிக்கிறோம், நீ எங்களை கடாட்சம் பண்ணணும் அப்படின்னு எழுப்பினான். மாறி மலை முழஞ்சில்ல அதை கேட்டார், என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறான் கிருஷ்ணர். நீ இப்படி பள்ளி கட்டில உட்காந்து பேசக்கூடாது, எழுந்து வந்து சீரிய சிம்மாசனத்துல அமர்ந்து நாங்க வந்த காரியத்தை ஆராய்ந்து அருள வேண்டும் அப்படிங்கிறார். எப்படி எழுந்து வர வேண்டும், சிங்கம் மாதிரி எழுந்துக்கணும், வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து அப்படி ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாள் சிம்மகதியில புறப்புற மாதிரி அப்படி புறப்பட்டு வந்து எழுந்திருந்து திவ்ய ஆஸ்தானத்துல திவ்ய சிம்மாசனத்துல வந்து அமர்ந்து எங்களை கேட்க வேண்டும் அப்படின்னு மாரிமலை முழஞ்சில் பாட்டுல சொல்றார். அதுக்கப்புறம் எழுந்து நடந்து அவன் சிம்மாசனத்துக்கு வரான். அந்த 6 அடிக்கும் மங்களாசாசனம் பண்ணுகிறார்கள். அன்னி உலகம் அலந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கண்ணு குனிதாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்னு குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகையெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்று உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இனியாம் வந்தோம் இறங்கு அப்படின்னு பாடினார். அதற்கு அடுத்த பாட்டுல என்ன வேணும் அப்படின்னு உட்கார்ந்து கேட்டதுக்கு அப்புறமா உன்னை அறுத்தித்து வந்தோம் அப்படின்னு சொன்னான். வருத்தமும் தீர வேண்டும், நாங்கள் மகிழ வேண்டும், நீ பறை தர வேண்டும், நாங்கள் அர்த்திகளாக வந்தோம் அப்படின்னு ஒருத்தி மகன்ல சொன்னான். அதற்கப்புறம் மாலே மணிவண்ணா அப்படின்னு அவனை கூட்டு என்னென்னலாம் வேணும், உன்னுடைய கையில இருக்கிற பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே அப்படின்னு எல்லாமே எங்களுக்கு நோன்புக்கு உபகரணங்களா வேண்டும் அப்படின்னு சொன்னான். அதற்கு அடுத்த பாட்டுல அவன் எல்லாம் தரேன்,
அப்படிங்கிறான். வேற என்ன வேணும் அப்படின்னா, நாங்கள் உங்களை சந்தித்தது குடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, குடமாட்டோம்னு இருக்கிறவாள எல்லாரையும் உன்னுடைய குணத்தாலையும் வீரத்தாலையும் வென்று சேர்ப்பிக்கக்கூடியவனே, உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரு சன்மானம். என்னென்ன? சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்று அணைய பல்கலனும் யாமணிவோம் பெரிய லிஸ்ட் கொடுத்தார். அதுக்கப்புறம் புத்தாடையை உடுப்போம், பால் சோறு மூட நெய் பெய்து நாங்கள் எல்லாரும் கூடியிருந்து சாப்பிடுவோம் அப்படின்னு இந்த புக்த போகத்தெல்லாம் பற்றி சொன்னான். இப்போ எல்லாரும் அது மாதிரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கேட்டான், சரி பறையெல்லாம் தரணுங்கிறே, நான் எதற்கு உங்ககிட்ட தரணும்? உங்ககிட்ட என்ன கைமுதல் இருக்கு அப்படின்னா, எங்களுக்கு கைமுதல் ஒன்றும் இல்லை, கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம், கர்மயோகம் இல்லை, ஒன்றும் இல்லாத ஆய்க்குலத்து ஞானயோகம் இல்லை, பக்தி யோகம் இல்லை, நதர்மனிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி நதர்மனிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி ந பக்திமான் சரணாரவிந்தே அகிஞ்சனஹா அப்படின்னு சொல்லி தங்களுடைய வெறுமையை முன்னிட்டு கொள்கிறார்கள். அதை தவிர நாங்கள் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனமும் சீறி அருளாதே அப்படின்னு தங்கள் அறியாத்தனத்தினாலும் பிள்ளைத்தனத்தினாலும் அன்பினாலும் செய்த பிழைகளை எல்லாம் மன்னித்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். அப்படியெல்லாம் பிரார்த்தித்து கொண்டு இருக்கிற போது அடுத்தது சிற்றஞ்சிறுகாலே, ரொம்ப முக்கியமான பாட்டு. இந்த சித்தஞ்சிறுகாலையில போற்றும் பொருள் கேளாய், நாங்க சித்தஞ்சிறுகாலே உன்னை சேவித்து உன்னை போற்றுகின்ற, அதுக்கு என்ன பொருள் தெரியுமா அப்படின்னு கேட்டா, அதானே தெரியுமே எனக்கு, இந்த பறை தந்துட்டேன் அப்படின்னு எடுத்து தந்தானா. இற்றை பறை கொள்வான் நன்னுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே யாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்ற நம் காமங்கள் மாற்று அப்படின்னு இப்படி ஒரு பறையை வேண்டிக்கிறார். 7 பிறப்பிலும் உன்கிட்டயே இருக்கணும், உனக்கே அடிமை செய்ய வேண்டும், உனக்கும் எனக்குமாக இருக்கிற இருப்பை தவிர வேண்டும், வேறு காமங்களையெல்லாம் போக்க வேண்டும், புறம்புண்டான பற்றுக்களை எல்லாம் வாசனையோடே போக்க வேண்டும், இப்படியெல்லாம் வேண்டுகிறார்கள். இப்படி வேண்டியதுக்கு அப்புறமா இப்ப வருகிறோம் வங்கக்கடல் கடைந்த பாசுரத்துக்கு. வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் செய்யார் சென்றிரஞ்சி அங்கப்பறை உண்டவாற்றை அணிபுதுவை பைங்கமல தன்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால்வரை தோள் செங்கன் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். வங்கக்கடல் கடைந்த மாதவன். இப்ப பிரஸ்தாவம் வங்கக்கடல் பத்தியே இல்ல. கிருஷ்ணனை பார்க்கறா, பறைய கேட்டாச்சு, கிருஷ்ணன் தரேன்னு சொல்லியாச்சு, இந்தாங்க உங்களுக்கு நாங்க சர்வஸ்வதானம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ உட்காந்து வங்கக்கடல் கடைந்த மாதவன் அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா, பெண்கள் எல்லாம் பெற்ற உடனே அவனுக்கு வடிவுல ஒரு புகர் இருக்கான், அவ்வளவு தேஜஸ்வியா இருக்கானா. அதை பார்த்தா கல்யாணம் ஆன மாப்பிள்ள மாதிரி இருக்கே. எப்படி இருக்க தெரியுமா, அன்னைக்கு கடல் கடைஞ்சி அதனால அந்த லக்ஷ்மி தேவியானவள் ஏறு திருவுடையான்னு நெஞ்சில ஏறி உட்கார்ந்தாலே, அப்ப அந்த லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிட்டியே, அப்ப என்ன ஒரு புகர் இருந்ததோ அந்த மாதிரி இப்ப இருக்க அப்படின்னு கேட்டான். ஆமாமா, ஏன் இருக்க மாட்டேன், உங்களெல்லாம் நான் பெத்தேன், இப்படித்தானே இருப்பேன் அப்படிங்கிறான் அவன். அதற்காக அந்த ஒரு சாமியம். அதுக்கப்புறம் உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா, நீ எப்பவுமே என்ன பண்ணுவேன், ஊரார் காரியம்னு ஒரு பொய் காரணத்தை வச்சுட்டு உன் காரியத்தை சாதிக்கிறவன் தான். அது இன்னைக்கு நேத்திக்கா முன்னாடியே ஒரு தடவை வந்திருக்கு அப்படின்னா. கடல் கடைந்த காலத்திலேயே இந்த மாதிரி எல்லாம் ஏற்பட்டிருக்கு. என்ன பண்ணா, ஊரார் காரியம், நான் தேவ காரியம், தேவர்களுக்கு அமிர்தம் கடைந்து தருகிறேன்னு போனான். போயிட்டு மந்திர மலையை போட்டு வாசுகிய கயிறாக்கி நீர்நாகம் சுற்றி நெடுவரை நட்டு ஆழ்கடலை பேனான் கடைந்து அப்படின்னு உடம்பு நோக கடைந்து பிரயோஜனாதரபரருக்கு கொடுத்தான். இப்படி பண்ணா அதுல தங்காரியம் என்னன்னா, விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண் அமுதுண்ட எம்பெருமானே அப்படின்னு அதை பெண் அமுதை உண்டான். அங்க கடல் கடைஞ்சான், ஆழ்கடலை பேனான் கடைந்து அப்படின்னு
பிரயோஜனாந்திரபரருக்காக உடம்பு நோவ கடைந்தான். கடைந்து தன் காரியத்தை சாதிச்சுனான். விண்ணவர் அமுதுன அப்படின்னு தன்னுடைய காரியத்தை சாதிச்சுன்னா தான் அந்த திருவை பெற்றவன். இங்கேயும் என்ன பண்ணா, தயிர் கடையிறேன்னு போனான். கோபிகைகளை பிடிச்சான். கெண்டையொன் கண் மடவாள் ஒருத்தி கீழையகத்து தயிர் கடைய கண்டு ஒல்லை நானும் கடைவனென்னு கள்ள விழியை விழித்து பூக்கு வண்டமர் பூங்குழல் தாழ்ந்துலாவ வாழ்முகம் வேற்பச் செவ்வாய் துடிப்ப தன் தயிர் நீ கடைந்திட்ட வண்ணம் தாமோதரா மெய்யறிவன் நானே. தயிர் கடையிறேங்கிறத வியாஜமாக்கி கோபிகைகளை தன்வசமாக்கினான். இங்க பாலை கடைஞ்சி அமிர்தத்தை எடுக்கிறேன்னு பெண்ணமுதை எடுத்தான். அங்க தயிரை கடைந்து கோபிகைகளை வசமாக்கினான். இப்படிப்பட்ட சாமியம். இன்னொன்று என்னன்னா, பிரயோஜனாந்தரபரங்களுக்கு கூட தான் உடம்பு நோக அண்ணல் செய்து அலைகடல் கடைந்து அப்படியெல்லாம் அடுத்தவாளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சீல குணம் அது கிருஷ்ணனுக்கும் இருக்கு. அடுத்தவனுக்காக காரியம் செய்யறேன், தூது போறேன், தேரை ஓட்டுறேன் அப்படின்னு அவ்வளோ காரியம் பண்றான் இவன். அதனால அந்த விதத்துலயும் எல்லாத்துலயும் சாமியம். அது மாதிரி ரொம்ப அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் மத்தியில ரொம்ப சீல குணத்தோட நின்று தானே ஆமையாகி தான் ஒரு கைப்பத்தி அப்படின்னு மலையாமை மேல் வைத்து வாசுகியை சுத்தி தலையாமை தான் ஒரு கைப்பத்தின்னு 1000 தோளாலையும் பகடு விண்டு அலறும்படி அவன் கடையிறான். 1000 தோளால. இப்ப தேவாசுரர்களோடையும் மத்தியிலையும் தானும் நின்று பண்ற போது இவனும் எல்லாரோடையும் தாழ நின்று பரிமாறுற அந்த சீல குணம் கிருஷ்ணாவதாரத்துக்கும் அதுக்கும் ஒத்து இருக்கு. அதனாலேயும் வங்கக்கடல் கடைந்த அப்படின்னு சொன்னான். சரி, கடலை கடையறதெல்லாம் பத்தி பேசிட்டோம். வங்கக்கடலா? வங்கக்கடல்னா என்ன? கப்பல்கள் நிறைந்திருக்கக்கூடிய கடல். கப்பல் நிறைந்திருக்கக்கூடிய கடலா? கப்பல் போற கடல்னா இந்த பக்கம்லாம் கடல்லாம் பார்த்துருக்கோம் சம்சார மண்டலத்துல. பார்க்கடல்ல எல்லாம் கப்பல் போயின்னு இருக்கா? அது தெரியாதே. தெரிஞ்சா டிக்கெட் வாங்கிட்டு அங்க போயிருக்கலாமே. கப்பல் இங்கேருந்து போகும், அங்க பார்க்கடலுக்கு எல்லாம் போகுமா அப்படின்னா, இந்த பார்க்கடல்ல ஏதானா போயின்னு இருக்கா கப்பல்லாம்? போகலாம். பார்க்கடல்ல போறதான். பெரியாழ்வார் சொல்லியிருக்கார், வங்கம் விட்டுளவும் கடற்பள்ளி மாயனை அப்படின்னு பெரியாழ்வாரும் பாடியிருக்கார். ஆண்டாலும் வைகுந்தன் என்பதோர் தோணி. இந்த வைகுந்தன்கிற தோணி இங்க பார்க்கடல்ல பைய துயின்னுதான். அப்போ பார்க்கடல்ல தோணி இருக்கு, அப்ப கப்பலும் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. வங்கக்கடலை கடைந்தான், அதையும் இப்ப சொல்லணும். கடலை கடைஞ்சான்னு சொல்லலாம். சரி, கப்பல் இருந்துட்டு போட்டோம். அப்ப வங்கக்கடலை இவன் எப்படி கடைஞ்சானா? அப்ப என்னாச்சு? வங்கங்களுக்கெல்லாம் ஏதாவது சேதாரம் வந்துதானா? ஒன்றும் இல்லையா. அதுதான் அந்த சாமர்த்தியமா. அப்படி கடையிற போது, அப்படி கடையினா 6 மலைக்கு எதிர்ந்தோடு மொழி அற ஊரு சுழாய் மலை தேக்கு மொழின்னு அப்படி சுழண்டு அப்படி கடல் மாறு அப்படி சுழல்ற போது அடி மேலா கீழேயா அப்படி சுழண்டு பண்ற போது கூட கப்பல்களுக்கு ஒரு அலசல் வாராதபடி அவன் பண்ணினா அந்த சாமர்த்தியம். அதை சொல்லிக்கிறது வங்க கடல் கடைந்த. அதுக்கப்புறம் அந்த கடலை கடையிற போது அங்கங்க தள்ளி இருந்த கப்பல்லாம் அப்படியே பக்கத்துல தெரியற மாதிரி இருக்கான் இந்த அலைகள்னால இருக்கப்பட்டு. அதனாலையும் நிறைய மரக்கலங்களையே வரிசையா சுத்தி நிற்கிற மாதிரி இருந்தது. வங்கக்கடல் கடைந்த அப்படின்னா ஆண்டாள் பாடுற. வங்கக்கடல் கடைந்த மாதவனை, அதுதான் ரொம்ப முக்கியம். மாதவனா? மாதவன் அப்படின்னா பெரிய பிராட்டியாருக்கு கேழ்வன் அப்படின்னு, பெரிய பிராட்டியாருக்கு கணவன் அப்படின்னு அர்த்தம். மாதவன். ஆமா, கடலை கடைஞ்சான். அதுல இருந்து வந்தாள். அவ எப்படி வந்தா? சர்வ அலங்காரத்தோட திவ்ய மால்யாம்பரதராம் அப்படின்னு வந்தவ அப்படியே மாலையை கையில எடுத்துன்னு வந்தா. பஷ்யதாம் சர்வ தெய்வானாம் யயௌ வக்ஷஸ்தலம் ஹரேகே அப்படின்னு இவன் கழுத்துல மாலையை போட்டு மார்பளை ஏறி உட்கார்ந்தா. அப்போ மாதவனாக ஆனான் அப்படின்னு சொல்ற. மாதவன், இங்க மாதவன்கிறது ஸ்ரீசப்தத்தோட அர்த்தம் துவயத்துல. ஸ்ரீசப்தத்தோட அர்த்தம் முதல் பூர்வ கண்டத்துல உள்ள துவயார்த்தத்துல சொல்லப்படுற மாதவன். ஏன்னா நம்ம பற்ற போகிறோம். பற்றது யாரு? முதல்ல சொன்னா நான் பற்ற போற வஸ்து கிருஷ்ணன், நாராயணன். அந்த நாராயணன் யாருன்னா மாதவன், ஸ்ரீயப்பதி அப்படிங்கிறத இங்க வெளிப்படுத்துறார். அப்ப இந்த ஸ்ரீயப்பதியான தத்துவத்தை தான் நம்ம பற்ற வேண்டும். அப்பதான் நம்மளுடைய குற்றங்களை எல்லாம் பொறுப்பிக்கிறவள் பக்கத்துல இருக்கா அப்படின்னு தெரியறது. இந்த புருஷகார வைபவங்கள்லாம் அதுல சொல்லப்படுறது. இவள் சந்நிதியாலே காகம் தலை பெற்றது, ராவன் அது இல்லாமையாலே
ராவணன் மாண்டான் அப்படின்னு பிள்ளலோகாச்சார் அப்படி செய்கிறார். இப்படி புருஷகார வைபவத்தை சொல்லக்கூடிய சப்தம் இது. மாதவன், மாதவனை, கேசவனை. இப்ப கேசவன், கேசவன் இப்ப எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, கேசவன் அப்படின்னா பிரசஸ்த மயிர் முடியை உடையவன், விரோதி நிரசனசீலன், பிரம்மா சிவன் இவர்களுக்கெல்லாம் ஈசன் தலைவன் அப்படிங்கிறது. இந்த 3 அர்த்தத்தையுமே இதுல காமிக்கிறார். கேசவன், கேசவன்னா அப்படி மயிர் முடியை மிகு அழகு, குழல் அழகர்னு அர்த்தம். கேசவன்னா குழல் அழகர். இவளே பட்டம் கொடுத்துருக்கா. பரகால நாயகி முதல்ல ஈடுபட்டானாம். தோழி வந்து கேட்கிறானாம், யார்ரீ நீ யாரை காதலிக்கிற அப்படின்னா, அவனா ஒரு நாள் வந்தான் பாரு, அவனை பார்த்துதான் நான் காதலிச்சேன். எப்படி வந்தான் அவன் முன்னாடி அப்படின்னா, மைவண்ண நறுங்கொஞ்சி குழல் பின் தாழ அப்படின்னு முதல்ல வர்ணிக்கிறதே. மைவண்ண நறுங்குஞ்சி அப்படின்னு அவனுடைய திருக்குழலையே வர்ணிக்கிறா அந்த பரகால நாயகி. அப்படிப்பட்ட குழல், அந்த குழல் அழகு உடையவன். திருமழிசையாழ்வார் பாரும்போது ஆமையான கேசவா அப்படின்னு, கடல் கடையிற போது ஆமையா இருந்த அவனுக்கே குழல் அசைஞ்சுதான். அப்போ 1000 தோளால அலைகடல் கடைஞ்சானே, இவனுக்கு குழல் அசையாதா? இவன் குழல் அசைஞ்சுது. அதை பார்த்து ஆண்டாள் கேசவன் அப்படின்னு சொன்னாலாம். இவன் குழல் எப்படி அசைஞ்சுதுன்னா, தயிர் கடையிற போதே அசைஞ்சுதே. வண்டமர் பூங்குழல் தாழ்ந்துலாவ அப்படின்னு குலசேகர பெருமாள் சொல்லியிருக்கார் இல்லையா? இந்த மாதிரி இவன் தயிர் கடையிற போதே குழல் தான் அலைஞ்சுதான். இந்த மாதிரி அப்படி கஷ்டப்பட்டு கடையிற போது என்னாச்சு, இவனுடைய தலைமுடி கற்றைகள்லாம் அப்படியே பறந்துட்டு இருக்கு. அப்படி காத்துல பறந்துட்டு அலைஞ்சின்னு இருக்கு. அந்த முடி அழகுல ஆசைப்பட்டு கேசவனே அப்படிங்கிற. யார் ஆசைப்படுற மாதிரியான முடி தெரியுமா? வாசம் செய் பூங்குழலாள் அப்படின்னு. அப்படிப்பட்ட பெரிய பிராட்டியார் ஆசைப்படும்படியான அழகிய மயிர் முடியை உடையவன். சரி, அடுத்த அர்த்தம் என்ன? விரோதி நிரசன சீலன், கேசிங்கிற அசுரனை கொண்டவன். அப்ப கோபிமார்களும் கண்ணனும் சேர ஒட்டாதபடி பண்ணணும்னு இவனை முடிக்க வந்த அந்த கேசியை இவன் முடித்தான். அப்ப விரோதி, அந்த அசுர விரோதிகளை போக்குமவன். மாவாய் பிளந்தானை கேசவனை பாடவும் அப்படின்னா, இந்த கேசி வித்தாந்தத்தை பத்தி நிறைய திருப்பாவையிலே பாடியிருக்கான். கேசவனை. இன்னொன்னு பிரம்மாருத்ரர்களுக்கெல்லாம் தலைவன். அந்த அர்த்தம் எங்க வருது அப்படின்னா, வங்கக்கடல் கடைஞ்ச போது அவன் என்ன பண்ணா, ரொம்ப சாரா இருக்கக்கூடிய உள்ளமுதுன்னு சொல்லக்கூடிய அந்த திருவை தன் மார்பில் ஏத்துண்டான். ஆனா வெறும் கோதா இருக்கக்கூடிய இந்த ஐராவதத்தை நீ வச்சுக்கோ, இந்த நஞ்சா இந்த கண்ணுதலே நீ சாப்பிடு அப்படின்னு சிவனுக்கு நஞ்ச கொடுத்தான். அப்படின்னு பிரம்மாதிகளுக்கு கோதை கொடுத்தான். தான் தலைவனா இருந்தபடியாக நல்லதெல்லாம் தான் எடுத்துட்டான் அப்படின்னு பட்டர் அருளி செய்வர் அப்படின்னா. வங்க கடல் கடைந்த மாதவன் கேசவன். இப்ப இவனை யார் பற்ற போகிறார்கள்? திங்கள் திருமுகத்து செய்யடையார். திங்கள் திருமுகத்து செய்யடையார். பெருமாளை சொன்னபோது கதிர்மதியம் போல் முகத்தான் அப்படின்னா, இங்கே கோபிமார்களை சொல்றபோது திங்கள் திருமுகம், சந்திரன் மோதரியான குளிர்ச்சியான முகத்தை உடையவர்கள். இவர்களுக்கு ஏன் சந்திரன் மாதிரி குளிர்ச்சி வெப்பம் இல்லையா அப்படின்னு கேட்டா, இவாளுக்கு சீற்றமே வராதான். அஜ்ஞாத நிகிரகா அப்படிங்கிற தாயாரோட கோஷ்டியில சேர்ந்தவா இவா. அதனால எப்பொழுதுமே குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய திருமுகத்தை உடையவர்கள். அருளையே பொழிகின்ற முகம். அப்புறம் இந்த திங்கள், அந்த நிலவுக்கு எப்படி ஒளி வரும்னா சூரியன்டேந்து வருமா. அவன் கதிர்மதியம் போல் முகத்தானா இருக்கிறதுனால அவங்கிட்டேந்து ஒளியை வாங்கி அருளை பெறுவதனால திங்கள் திருமுகம். திங்கள் திருமுகத்து, திங்கள் முகம் சொல்லியாச்சு. இன்னொன்னு திங்கள் அப்படின்னா 16 கலைகளும் நிறைந்த பூர்ணச்சந்திரன். இவர்களும் எல்லா கலைகளிலும் வல்லவர்கள் அப்படின்னு தெரிகிறது. பிரகாசமான முகம், மதிமுகம் அடந்தையர் அப்படின்னு பிரகாசமான முகத்தை உடையவர்களாம். எப்படிப்பட்ட பிரகாசத்தை உடையவர்கள் அப்படின்னா, சந்திரனை மாதிரி அப்படின்னு சொன்னா, சந்திரனோட மேல ஒன்றும் உபமானம் சொல்ல முடியல, அதனால சொன்னாலாம். அதனால அவளுக்கு சரி வரலையா, சந்திரனோட பிரகாசமான முகம் இருக்கு ஆனா உபமானமே இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு திருமுகம் அப்படின்னு அந்த முகத்துக்கு வேற ஒரு அடைமொழி போட்டு திருமுகம் அப்படின்னாலாம். அப்போ திங்களுக்கே இவாதான் ஒளியை தரக்கூடிய அளவுக்கு இவா ஒளி பொருந்திய முகத்தை உடையவர்கள்.
ஆழ்வார் பாசுரம் பாடுற போது திங்கள் முகம் பணிபடைக்கும் அழகார் அப்படின்னு முகக்கமலச் சோதி தன்னால் இவளோட முகக்கமலச் சோதினால திங்கள் என்ன பண்றது, ஐயோ இந்த சோதிக்கு நம்ம சோதி ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு மேகத்தால அப்படியே மறைச்சுன்னு மூஞ்சியை மறைச்சுட்டு வெக்கப்பட்டு போறதான் திங்களே. அப்படிப்பட்ட திருமுகத்தை உடையவர்கள் திங்கள் திருமுகத்து. சேயிழையார், சேயிழையார் முதல் பாட்டுல நேரிழையீர் அப்படின்னு கூட்டா, இப்ப இதுல சேயிழையார் அப்படிங்கிறார். நேரிழையீராக இருந்தவர்கள், கண்ணன் வரவுக்காக ஆபரணங்களை எல்லாம் அணிந்து எதிர்பார்த்திருந்தவர்கள், இப்பொழுது கண்ணனோடு சேர்ந்து கண்ணனும் நப்பின்னை பிராட்டியும் பூண்ட ஆபரணங்களை உடையவர்கள் சேயிழையார். ரெண்டு பேரும் பார்த்து பார்த்து சுடகமே தோல்வளையன்னு குடாரையில பூட்டி விட்டாலாம். அந்த ஆபரணத்தை உடைந்து சேயிழையாளர் ஆனார்கள். முதல்ல நேரிழையார்களாக இருந்தார்கள், அப்புறம் படிந்து நீராடினார்கள். நீராடினா அப்பன் திருவருள் மூழ்கினன் அப்படின்னு கிருஷ்ண சம்ஸ்லேஷத்துல எழுந்தார்கள். அதனால உழை இழைகள் அணிவும் புதுக்கணிப்பும் அப்படின்னு சொல்லி புதுசாக ஆடை உடுப்போம் பல்கலனும் யாமணிவோம்னு அணிந்து சேயிழையார்களாக ஆனார்கள். திங்கள் திருமுகத்து சேயிழையார். சென்று இறைஞ்சி, அவனே வந்து அருள் பண்ண வேண்டி இருக்க இவர்களாக போய் தேடி சென்று நாம் சென்று சேவித்தால் ஆவாவென்னு ஆராய்ந்து அருளும் சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து அப்படின்னு இவாளே போய் சென்று சேவிக்கிறாள். அவனுக்கு எப்படி இருக்கும்னா எல்லாமே மிகைன்னு இருக்குமா. அவனே வந்து காரியம் பார்க்கிற போது நம்மளா போய் சென்றாலே அது ரொம்ப மிகையா இருக்குமா. எழுதுமென்னும் இது மிகையாத நின் அப்படின்னு சொல்ற. என்னென்ன தொழுது மலர் கொண்டு தூபம் தூவி தூமலர் தூவி இதெல்லாம் பண்றதே உனக்கு வந்து ரொம்ப மிகையா இருக்குமா. ஆனா இவா என்ன பண்ணா, எல்லாத்தையுமே பண்ணா. வாயினால் பாடினா, மனத்தினால் சிந்தித்தா, தூமலர் தூவி தொழுதா, ரொம்ப மிகையான செயல்களை எல்லாம் செய்து சென்று சேவித்து, சரியா, சென்று அப்புறம் இறைஞ்சி இறைஞ்சினார்கள். என்னென்ன எப்படி இறைஞ்சினார்கள், பறை தருதியாகில் உன்னை அறுத்தித்து வந்தோம்னு அர்த்திகளா போய் அவன் குணங்களுக்கு தோற்று பல்லாண்டு பாடி அவனை புகழ்ந்து மனதிலே சிந்தித்து தூமலர் தூவி தொழுது அப்படியெல்லாம் பண்ணி தன்னுடைய தவறுகளுக்கெல்லாம் பொறை கொண்டு தங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை தங்களுடைய வெறுமையை முன்னிட்டு கொண்டு இப்படியெல்லாம் சென்று இறைஞ்சினார்கள் அப்படின்னு இந்த திருப்பாவை 30 கலெக்ட் பண்ணி சென்று இறைஞ்சி. செய்டையார் சென்றிறைஞ்சி அங்கு அப்பறை கொண்ட வாற்றை, அங்கு அந்த ஆய்ப்பாடியில அப்பறை கொண்ட, வெறும் ஆய்ப்பாடியில மட்டும் இல்ல, திருவாய்ப்பாடியில நந்தகோபாலன் திருமாளிகையில நப்பின்னை பிராட்டியுடைய திருப்பள்ளி அறையில அங்க இருக்கக்கூடிய திவ்ய ஆஸ்தானத்துல திவ்ய சிம்மாசனத்துல எழுந்தருளி இருந்த அந்த இருப்பை அங்கு அப்படிங்கிறார். அந்த இருப்பிலே அப்பறை, நாட்டாருக்கு வெறுமன பறைன்னு சொன்னோம், அந்த பறை இல்ல அப்பறை. நாங்க சொன்னோமே அந்த பறை. எந்த பறை? போன பாட்டுல சொன்னோமே, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படிங்கிற அந்த பறை. அந்த பறையை, அப்பறை கொண்ட ஆற்றை, அந்த பறையை பெற்றுக்கொண்ட அந்த பிரகாரத்தை அவன் தர இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அந்த பிரகாரத்தை, அந்த பிரகாரம் தான் என்னது, முதல் பாட்டிலேன்னு சொன்ன மாதிரி தும்மலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து சென்று சேவித்து புகழ் பாடி துதித்து போற்றி போற்றின்னு சொல்லி மங்களாசாசனம் பண்ணி அபிமான பங்கமாய் வந்து கட்டில் கீழே நின்று அவனை வந்து இறைஞ்சி வரைதான்னு கேட்டு தங்களுடைய வெறுமையை முன்னிட்டு அபராதங்களுக்கெல்லாம் சாபனம் பண்ணி கொண்டு இவ்வளவும் பண்ணக்கூடிய அந்த பிரகாரத்தை, சரியா, அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை, இப்படிப்பட்ட பிரகாரத்தை இப்ப சொல்றா. யார் சொல்ல போறா? அணி புதுவை பெங்கமலத்தன் தெரியல் வட்டர் வீரான் கோதை சொன்ன அப்படின்னு கோதை சொல்ல போறா. கோதை சொன்னா அந்த கோதை யாரு? பட்டர்பிரான் கோதை. அந்த பட்டர்பிரான் யாருன்னா பைங்கமல தன் தெரியலை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பட்டர்பிரான். அவர்
புதுவை நகருக்கு நிர்வாககர் அணி புதுவை, அந்த புதுவை நகர் அணி புதுவை, இவ்வளவும் சொல்லணும். இப்ப அணி புதுவை, புதுவை மாநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் சம்சாரத்துக்கு ஆபரணம் போலே விளங்குகிறது. ஏன் சம்சாரத்துக்கு ஆபரணமா இருக்கு அப்படின்னு சொன்னா, பெரியாழ்வாரை பெற்றதுனால. வெறும்னா வடபெருங்கோயிலுடைய மட்டுமா இருந்தா சம்சாரத்துக்கு ஆபரணம் இல்லையா? பெரியாழ்வாரை பெற்று நம்ம சம்சாரிகளை திருத்தறதுக்காக பெரியாழ்வார் வந்து அவதரித்தாரா இல்லையா? அதனால அதுக்கு ஒரு ஏற்றம். பெரியாழ்வார் இருப்பதனால அது அணி புதுவை. நந்தகோபாலன் இருக்கிற அந்த அந்த கிருஷ்ணன் இருக்கிற அந்த ஊருக்கு என்ன சொன்னா, சீர்மல்கும் மாய்ப்பாடி அப்படின்னு அதுக்கு விசேஷனம் போட்டான். இந்த மாதிரி தன் தந்தையார் இருக்கக்கூடிய அந்த புதுவைக்கு அணி புதுவை அப்படின்னா. பெரியாழ்வாரால மட்டும்தான் ஏத்தமா? ஆண்டாளாலையும் ஏத்தம் உண்டு. முப்புரி ஊட்டின சம்பந்தம் சொல்லி பெரியாழ்வார், ஆண்டாள், எம்பெருமான் எல்லாரும் 3 பேருமாக கூடியிருந்ததுனால முப்புரியூட்டின சம்பந்தம் பெருமாள், பிராட்டியார், ஆழ்வார் என்று. இப்படிப்பட்ட அணி புதுவை. இன்னொன்று அணிகலன். இந்த அணி புதுவைக்கு இன்னொரு ஏத்தம் என்னன்னா, கோதைக்கு என்ன ஏத்தம்னா, கோதை அந்த ஊர்லயே பிறந்தா, அந்த ஊர்லயே வளர்க்கப்பட்டா. இப்ப சீதா பிராட்டிக்கு அப்படி இல்லை. மிதிலையில பிறந்தா அயோத்தியாவுக்கு வந்தா. நப்பினை பிராட்டி கும்பர் குலத்துல பிறந்தா ஆய்ப்பாடிக்கு வந்தா. இவளுக்கு அப்படி இல்லையா? எல்லாமே ஸ்ரீவில்லிபுத்தூராக இருக்கிறது. நாச்சியார் திருமாளிகை என்றே சம்பிரதாயத்தில் இதற்கு விவகாரம். அணி புதுவை. இப்ப அந்த புதுவைக்கு நிர்வாகனா இருக்கக்கூடிய பட்டர் பிரான், பைங்கமலத்தன் தெரியல், பசுமையான கமலத்தினுடைய குளிர்ந்த மாலையை அணிந்தவர். இப்ப பெரியாழ்வார் எப்படிப்பட்டவர்? தாமரை மணிமாலையை அணிந்தவர். அந்த தாமரை மணிமாலை பசுமையானது, குளிர்ந்தது. இப்ப முள்ளிச்செழுமலர் அப்படின்னு சொல்றது திருமங்கை ஆழ்வார் அணிந்து கொண்டிருக்கிற மாலைக்கு வகுலாபரணன் அப்படின்னு சொல்லி வகுல மாலையை அணிந்தவர் நம்மாழ்வார் மகிழம்பூ மாலையை அணிந்து கொண்டிருக்கிறவர். அந்த மாதிரி பெரியாழ்வார் என்ன அணிந்து கொண்டிருக்கிறார்? பைங்கமலத்தன் தெரியல் அப்படின்னு துளசி கமல மாலையை அணிந்து கொண்டிருக்கிறார். இந்த கமல மாலைக்கே தன் தெரியல் ரொம்ப குளிர்ச்சியா வேற இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்படின்னா பெருமாளோட மாலையெல்லாம் சில சமயம் ஆழ்வாருக்கு அப்படியே அனல் மாதிரி இருக்குமா. தன்னந்துழாய் அழல் போல் அப்படின்னு சொல்ற. இந்த துழாய் மாலை அழல் மாதிரி கொதிக்கிறது பிரிவுல. ஆனா பெரியாழ்வாருடைய மாலை குளிர்ச்சியாவே இருக்கு. ஏன்னா அவன் பெருமாளோட நம்மளை சேர்த்து வைக்கிறவர். அதனால அவருடைய மாலை சேர்ப்பார் மாலையாகையாலே தன் தெரியல் அப்படின்னா எப்பவும் குளிர்ந்து இருக்கக்கூடியது. பிராமணர்களுக்கு ஏற்பட்ட மாலை அந்த தாமரை மணி மாலை, அதை அணிந்து கொண்டிருப்பவர் இவர் பிராமணோத்தமர். அப்படிங்கறனால இவர் பைங்கமல தன் தெரியல் அதை அணிந்து கொண்டிருப்பவர். பட்டர் பிரான். இதை விட்டு சித்தர்னு சொல்லியிருக்கலாம். ஏன் பட்டர் பிரான்னு சொல்ற அப்படின்னா, உபகாரம் பண்ணியவன். பிரான் அப்படின்னா உபகாரகன். யாருக்கு உதவி பண்ணான் அப்படின்னா பட்டர்களுக்கு. என்ன பட்டர்? பட்டர்னா யாருன்னா பிராமணர்கள், வித்வான்கள் அப்படின்னு என்ற அர்த்தம் உண்டு. பிராமணர்களுக்கு உதவி பண்ணார். ஏன்னா வேத பயன் கொள்ள வல்ல விட்டு சித்தன் அப்படிங்கிறனால பிராமணர்களுடைய தனமான வேதம், அந்த வேத பயன் கொள்ள வல்லவராக விளங்கியதுனாலே பிராமணர்களுக்கு உபகாரம் பண்ணியவர். அடுத்தது வித்வான்களுக்கு உபகாரம் பண்ணினவர். என்ன பண்ணார்? வேத தாத்பரியத்தை எல்லாம் பாண்டியன் சபையிலே வெளியிட்டு உபகாரம் பண்ணியிருந்தார். வித்யா சுல்கத்தை அறுத்து பரத்வத்தை நிர்ணயித்து எல்லாருக்கும் வேத தாத்பரியத்தை காண்பித்து கொடுத்ததுனால பட்டர்களுக்கெல்லாம் உபகாரம் பண்ணினான். பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்ன அப்படின்னு நம்ம சொல்றோம். பட்டர் பிரான். இன்னொன்னு என்ன தெரியுமா? ரொம்ப முக்கியமான உபகாரம் பண்ணியிருக்கார். என்ன உபகாரம்? ஸ்வசனம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சுசரம். யாரு? ரங்கநாதனுக்கு தன்னுடைய பெண்ணை கொடுத்தாள். ரங்கநாதனா யாரு? அவருக்கும் பட்டருக்கு என்ன சம்பந்தம்னா, அவனும் பட்டன் தான். ஆழ்வார் சொல்றார், மறை நான்கும் உன்னோதிய பட்டன் அப்படின்னு. பெருமாளை விவகரிக்கும் போது மறை நான்கும் உன்னோதிய பட்டன் அப்படின்னு சொன்னதுனால பட்டன்கிறவர் பெருமானுக்கும் பட்டன் பேரு. அவன் என்ன பண்ணா? மறை எல்லாத்தையும் பிரம்மாவுக்கெல்லாம் உபதேசம் பண்ணவன். அப்படிப்பட்ட பட்டர். அதனால 4 வேதமும் அவருக்கு தெரியும். ஆனா பட்டரா இருக்கக்கூடிய அவருக்கு என்ன உபகாரம் பண்ணார்? தன்னுடைய பெண்ணான கோதையை
கன்னியகா பிரதானம் பண்ணி கொடுத்த அந்த உபகாரத்தையும் பார்த்தா பட்டர்பிரான் கோதை, பட்டர்பிரான் கோதை, அந்த பெரியாழ்வாருடைய திருமகளாரான கோதை அப்படிங்கிறது அவளுக்கு ரொம்ப ஏத்தமா, பெரியாழ்வார் வயிற்றுல பிறப்பு அப்படிங்கிறது அவளுக்கு ரொம்ப ஏற்றமாக கருதுகிறாள். அதனால பெரியாழ்வார் பெண் அப்படின்னு கோதை அப்படின்னு சொல்ற. கோதை பெரியாழ்வார் பெண்ணாக மட்டும் இல்லை, இன்னொரு ஏத்தமும் அவளுக்கு உண்டு. என்ன ஏத்தம்னா அந்த பெரியாழ்வாரை காட்டிலும் மிஞ்சி நின்னாலாம். முதல்ல திருப்பாவையில சொல்ற போது பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் பர்வதபரமான ஒட்டை வாசி போலும் அப்படின்னு, மலைக்கும் அணுக்கும் இருக்கிற அளவுக்கு வித்தியாசம் இருக்கு பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும். மத்தாழ்வாருக்கும் பெரியாழ்வாருக்கும் அவ்வளவு இருக்கு, அது மாதிரி பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்குமே அவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பெரியாழ்வார் செயலையும் மிஞ்சி நடக்கக்கூடிய கோதை பட்டர்பிரான் கோதை. அவர் மங்களாசாசனமே யாத்திரையா இருக்கக்கூடியவர், பொங்கும் பரிவிலேயே இருக்கக்கூடியவர். அவரை காட்டிலும் இவ மிஞ்சினா, இவள் மிஞ்சி அந்த பண்ணி இந்த திருப்பாவையெல்லாம் பாடியிருக்கார். அவளுடைய அந்த பக்தி, அந்த பக்தியினால கலங்கிறது, அதையெல்லாம் பார்த்துதான் ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காரு இவ பெரிய ஆழ்வாரை காட்டிலும் மேம்பட்டவள். அவருக்கு இவருக்கும் அப்படி கூட நெருக்கவே வைக்க முடியாதான், அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல பார்க்கலாம், அவ்வளவு உயர்ந்தவள். அந்த உயரம் எப்படி இருக்குன்னா இவர் பரமானுன்னா ஒரு மலை மாதிரி கோதை இருக்கா. பட்டர்பிரான் கோதை சொன்ன சொன்ன சொன்னங்கிற வார்த்தையில அவ்வளவு விசேஷம் இருக்கு. சொன்ன வேதம் தாந்தோன்னியா வந்துதான், யாரும் சொல்லல. பிறப்பிலி என்ன யாரும் பிறப்பிக்கலப்பா, நானே தோணினேன் அப்படின்னு தாந்தோன்னியா இருந்துதான். ஆனா இந்த திருப்பாவை கோதை சொன்னதாக வந்தது. இப்ப கோதை சொன்ன வேத வேத்திய நியாயம்னு ஒன்று இருந்தது. அது என்னன்னா வேதம் எப்படி மாறுமோ அந்த வேதத்தால சொல்லப்படுறவனும் மாறிண்டே வரும்போது வேதமும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிண்டே வருமா. இப்போ அவன் வைகுந்தனா இருக்கிற போது வேதமா இது இருந்தது. அவன் திரும்பி கீழே இறங்கி இவன் ராமரா அவதாரம் பண்ற போது வேதம் என்ன பண்றது, வேத வேத்தியே பரே பும்சி ராமே தசரதாத்மஜே அப்படின்னு வரப்போது என்ன ஆச்சு, வேதமே ஸ்ரீராமாயணமாக அவதரித்தது. தன்னை தாழ விட்டுன்னு ஸ்ரீராமாயணமா வந்தது வேதம். அந்த மாதிரி இப்போ பெருமாள் மேலேந்து தான் ராமனா பிறந்தா இது இப்படியாச்சு. அதே மாதிரி இப்ப ஆண்டாள் என்ன பண்ணா, குன்னாத வாழ்வான வைகுந்த வான் போகத்தை விட்டுட்டு ஆழ்வார் திருமகளாரா வந்தா. இந்த வேதமும் என்ன பண்ணிட்டு இவ பின்னாடியே திருப்பாவையா வந்தது. ஆக மொத்தம் இந்த திருப்பாவையை நம்ம என்ன சொல்றோம், வேதம் அனைத்துக்கும் வித்து அப்படின்னு சொல்றோம். அப்படி வேதம் அனைத்துக்கும் வித்தான அந்த திருப்பாவையை ஆண்டாள் சொன்ன. சரி, அந்த வேதமே அப்படி வந்துருது. ஆனா வேதம்னாலே ரொம்ப புரியாதே, நிறைய இடத்துல ஒரே குழப்பமா இருக்குமே, அது நிறைய பேர் படிக்கவும் முடியாதே, அதுக்கு சில அதிகாரங்கள்லாம் இருக்கே, அந்த வேதத்தை ஆண்டாள் சொன்னானா அதெல்லாம் நம்ம சொல்லலாமா அப்படின்னு. அதுக்குதான் சொன்ன. அது மாதிரி பிறப்பிலியா தாந்தோனியா இல்லை, அந்த வேதத்தை யாராலும் உட்புகுந்து அர்த்தத்தை கிரகிக்க முடியாது. ஆனா இந்த வேதம் சமுத்திரம் மாதிரி வெறும் உப்பு தண்ணியா இருந்தது, அதை மேகம் பருகி மழையா பிழிஞ்சா அது எல்லாராலையும் அப்படியே அமிர்தம் மாதிரி அந்த தீர்த்தம் எப்படி எல்லாருக்குமே நன்மையை விளைவிக்குமோ, எல்லாருக்குமே ஜீவனத்தை தருமோ, அப்படி இந்த ஆண்டாள் அந்த வேதத்தை தமிழாக்கி சொன்ன, நமக்காக சொன்ன திருப்பாவை நம்ம எல்லாரும் உஜ்ஜீவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொன்னது. சொன்ன அவனுக்குமே என்ன ஏத்தம்னா, ஏஷ நாராயண ஸ்ரீமான் அப்படி அதுல பெரிய ஏத்தம் இல்லையா. அவன் அகதோ மதுராம் புரி அப்படி கிருஷ்ணனா வந்த உடனே தான் அவனுக்கு ஏத்தமாயிட்டான். ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படின்னு கொண்டாடுறபடி அவன் ஒரு பிறவியில வந்த உடனே தான் அவனுக்கு கொண்டாட்டம் வருது. அதே மாதிரி இந்த வேதமும் இவ வாயால பிறந்ததுனாலதான் இதுக்கும் ஏத்தம் வருது. திருப்பாவையா இந்த ஏத்தம் இப்ப வந்துடுது. கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை, கோதை சொன்னான். அந்த மாலை எப்படிப்பட்ட மாலை, சங்க தமிழ் மாலை. சங்க மாலை, தமிழ் மாலை, சொன்ன மாலை, கோதை சொன்ன மாலை. இப்ப சங்க மாலை, சங்கம்னா குழாங்களாக அனுபவிக்கக்கூடிய மாலை. முதலே சொன்னா சங்கம் இருப்பார் போல் தலை பெய்தோம்னே குழாங்களாதான் போய் கண்ணன்ட்ட போய் வேண்டிண்டா. இந்த பாசுரம் அனுபவிக்கிறதும் அப்படியே குழாங்களாய் அடியுடன் அப்படின்னு அதெல்லாம் பிரார்த்திக்கிறா.
அடியார் குழாங்களை எப்படி உடன் கூடுவேன், குழாங்களாய் அடியீருடன் கூடி நின்று ஆடுவினே அப்படிலாம் பிரார்த்திக்கிற அந்த பிரார்த்தனை மாதிரி இதுவும் சங்கமுக தமிழ் மாலைன்னு சொல்லி சங்கமாக அனுபவிக்க வேண்டிய மாலை. சங்க தமிழ் மாலை, சங்க மாலை. அடுத்தது தமிழ் மாலை. இப்ப ராமாயணம்னா கூட வேதத்திலேருந்து ஓரளவா அப்படியே சம்ஸ்கிருதமா தான் ராமாயணமும் வந்தது. அதுவும் நிறைய பேருக்கு புரிஞ்சுக்க முடியல. இது அப்படி இல்லை. தமிழ் மாலை தன்னுடைய சீல குணத்தினால தாழ விட்டு இவ எப்படி பண்ணா, இவளே 2 அவதாரமா பண்ணியிருக்கா. வைகுந்தவான் முகத்தை விட்டு ஆழ்வார் திருமகளாரா பிராமணோத்தமையா இருந்தா. திரும்பி அந்த ஜென்மத்தையும் விட்டு கோப ஜென்மத்தை ஆஸ்தானம் பண்ணினா. கோபஸ்திரீகளா மாறினா, தன்னை கோபிமாராக மாத்திக்கொண்டா. அந்த மாதிரி வேதமும் அப்படியே தாழ விட்டுண்டது தன்னை. அங்கேருந்து அப்படி வந்தது வேதம். இவ பிராமணியா இருக்கும்போது வேணா கொஞ்சம் கரடு முடா வந்திருக்கலாம். இவ திரும்பி தன்னை இடைச்சியாக அனுகாரம் பண்ற போது வேதமும் ரொம்ப தன்னை தாழ விட்டுண்டு தமிழ் மாலையாக ஆயிடுத்து. எல்லாராலையும் வாயில ஈஸியா புறப்பட்டு நுழைஞ்சு வர மாதிரியான அந்த சௌலபியம் வேதத்துக்கும் வந்துதான். சங்க தமிழ் மாலை, தமிழாக பிறந்தது வேதம். தமிழ் மாலை, தமிழ்னாலே அமிழ்துன்னு அர்த்தம். அப்ப இனிமையாக இருக்கக்கூடிய மாலை அப்படின்னு எல்லாராலும் எளிமையாகவும் இனிமையாகவும் சொல்லப்படக்கூடிய இந்த மாலை. மாலை மாலை அப்படின்னா பிரபந்தம்னு ஒரு அர்த்தம். அப்ப இந்த நூல் அப்படின்னு அர்த்தம் மாலை. இன்னொன்னு மாலைனா நம்ம கழுத்துல போட்டுக்கிற மாலை, பூ மாலை அப்படிங்கிற மாலை. இந்த மாலைனா என்ன பண்றது, எல்லாம் ஒரு 30 பாட்டையும் அப்படியே சேர்த்து தொடுத்து நாயகக்கல் மாதிரி ஒண்ணு வச்சு அப்படி தோத்து அந்த தலையும் இந்த பக்கம் 2 பக்கத்தையும் சேர்த்து முடிச்சு போட்டு ஒரு மாலை ஹாரம் பண்ணியிருக்கா. இதுக்கு மாலைன்னு பேர். இந்த மாலை செய்த மாலை, மாலை கட்டின மாலை அப்படிங்கிற மால் திருமாலை கட்டக்கூடிய மாலை ஆயுது இந்த மால். இந்த திருப்பாவை சொன்னா அப்படியே அவன் மயங்கி போயிடுவான். அதனால அந்த திருமாலையே கட்டி போட்டு சொன்னதை கேளு அப்படின்னு ஷஜனிகலிதம் அப்படிங்கிற அந்த மாலையால கட்டியிருக்காளாம் எம்பெருமான. கட்டி போட்டு உட்காத்தி வச்சு இந்தா சொன்னதை கேளு அப்படின்னு பொருள் கேளாய் அப்படின்னு சொல்லி அவ பறை வாங்கி கொண்ட அந்த மாலை. மாலையை திருமாலையே கட்டக்கூடிய மாலை, அந்த மாலை. அது எப்படிப்பட்டது மாலைனா எப்படிப்பட்டதா இருக்கும், ரொம்ப புனிதமானதா இருக்கும். பூக்கு புனிதத்தன்மை நிறைய ஜாஸ்தி. அந்த புனிதத்தன்மையாக இருக்கும். அதை தவிர என்ன இருக்கும், போக்கியமாக இருக்கும், வாசனையா இருக்கும், போக்கியமா இருக்கும். அதை எல்லாரும் தலையில வச்சு சூடுறபடி இருக்கும். தலையில வச்சுக்கலாம், தோல்ல போட்டுக்கலாம். இதுதான் மாலையோடது. இந்த மாலையும் புனிதத்துல ஒரு குறையும் இல்லாத புனித கோதை சொன்ன தமிழ் மாலைங்கிறனால புனிதத்துல ஒரு குறையும் இல்லை. பெரியாழ்வார் பெண் பிள்ளையா இருக்கிறதுனால அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஆப்திக் உடலா, எப்படி பராசரனோட புள்ள வியாசர் அப்படிங்கறனால வியாசர் சொல்றது எல்லாமே ஆப்திக் உடல் அப்படின்னு சொல்றபடிக்கு பெரியாழ்வாரோட பெண்ணாக பிறந்தனால இவ சொல்ற எல்லாமே விசுவாசம் நம்ப தகுந்ததாக விஸ்வசனீயமாக இருக்கக்கூடிய அந்த மாலை. அதனால புனிதத்தினாலையும் போக்கியத்தினாலையும் குறைவில்லாத எல்லாராலும் தலையிலே வைத்து கொண்டாடக்கூடியதாக இருக்கிறது இந்த திருப்பாவை. இந்த திருப்பாவையை கொண்டாடாதவா இருக்க முடியுமா? அப்படியே எல்லாரும் தலையில வச்சிருந்து மகிழ்ந்து கொண்டாடுகிறார்கள் அந்த திருப்பாவையை. அப்ப எல்லாரோட தலையிலையும் ஏறிக்கொள்ளக்கூடிய இந்த மாலை கோதை சொன்ன தமிழ் மாலை, பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை. 30 தப்பாமே, 30 பாட்டையும் ஒரு பாட்டு கூட குறையாமல் அப்படிங்கிற, ஒரு பாட்டு கூட குறையாம சொல்லணுமா? ஏன்பா எங்களுக்கு நேரம் இல்லை, 30 பாட்டையும் சொல்லணுமானா 30 பாட்டையும் படிக்க வேண்டும். 30 பாட்டுல ஒரு பாட்டு குறைஞ்சாலும் ரொம்ப அர்த்தத்துல இழவு ஜாஸ்தியா இருக்கும். இப்ப ஒத்த கல்லு நெக்லஸ் அப்படியே போட்டுன்னு வரும் அப்படின்னா அதுல பல கல்லு வச்சிருக்கு. ஒரு சேப்பு கல்லு, ஒரு மஞ்சள் கல்லு, வெள்ளைக்கல்லு, இப்படி எல்லாம் பச்சை கல்லுன்னு வச்சுட்டே வந்திருக்கு. ஒரு அழகா நவரத்ன மாலை கழுத்துல போட்டுண்டா அதுல ஒரே ஒரு கல்லு உதிர்ந்து இருந்ததுன்னா பாக்குறவா இப்ப இருக்கிற எல்லா கல்லை பத்தியும் கேட்க மாட்டா. இந்த கல்லு இது என்ன கல்லுன்னு கேட்க மாட்டா. இந்த கல்லு ஏன் விழுந்தது, ஏன் விழுந்திருக்கு, இதை கவனிக்கலையா, அது திருப்பி வச்சு கட்டிடுங்கோ, பார்க்கவே நல்லாவே இல்லை. இந்த விழுந்த கல்லு உள்ள மாலையை ஏன் போட்டுக்கிறேன், நல்ல மாலையா போட்டுக்கூடாதா எப்படிங்கிற அளவுக்கு அதை பத்தி கேட்டுட்டே இருப்பா. அப்போ
பளிச்சுன்னு கண்ணில் தெரியும் ஒரு ஒரு பாட்டு குறைஞ்சா கூட. அதனால 30ம் தப்பாமே. அப்படி என்ன அர்த்தத்துல அப்படி குறைஞ்சு போயிடும் அப்படின்னா, ஆமா முதல்ல பகவத் ஆபிமுக்கியம் பிறக்கிற அந்த காலத்தை கொண்டாடணுங்கிறது நமக்கு தெரியாம போயிடும். அப்புறம் நாராயணன் தான் நமக்கு பறை தருவான்ங்கிற விஷயம் தெரியாம போயிடும். இன்னது செய்யணும், இன்னதை விடணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாம போயிடும். அதுக்கப்புறம் மற்றவாளுக்கெல்லாம் நன்மையே விரும்பணும் அப்படிங்கறது அந்த ஓங்கி உலகளந்த பாட்டுல அதை விட்டோம்னா அது போயிடும். அப்புறம் இப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவா கிட்ட எல்லா தேவதைகளும் தாங்கள் அடிமை செய்து சுரூப லாபம் பெறுவார்கள் அப்படிங்கிற அந்த விஷயம் தெரியாம போயிடும். அப்புறம் இந்த பெருமாளை நம்ம பற்றும் போது அது எல்லாமே தீயினில் தூசாகும் அப்படிங்கிற விஷயம் தெரியாம போயிடும் இந்த மாலையை விட்டுட்டோம்னா. அப்புறம் ஒவ்வொரு பாகவதர்களோட பிரபாவங்கள்லாம் தெரியாம போயிடும். பாகவத விஷயத்துல புதியவாளோட அல்லது அது ஏற்கனவே இருந்து மறந்து போய் போதையந்த பரஸ்பரம்னு இருக்கிறவாளோட, அதுக்கப்புறம் பாகவதர்களோட கூட்டத்தெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டவாளோட, அது பாகவதர்களோட ஒரு தேக சம்பந்தம் இருக்கணுங்கிற அந்த ஒரு அர்த்தம், அந்த தேக சம்பந்தம் இன்னும் வசதிங்கிற அர்த்தம், அப்புறம் அவ கைங்கரியத்துல ஒரு குறையுமே இல்லாம செய்யறவாளோட, அல்லது அந்த காலாலும் நெஞ்சழியும் கண் சுழலும் அப்படிங்கிற மாதிரி அந்த கைங்கரியத்தையே விட்டு குணத்திலேயே அனுபவித்து இருக்கிற அவர்களுடைய பெருமையும், அந்த பகவத் அபச்சாரம் பண்ணக்கூடாது, அது கொடியது, மற்றவளை காக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும், இப்படி பல பல விஷயங்கள். ஆக எல்லாரோடும் வாசியற முதல்ல இதுல புதிய வாழோட இருந்தாலும் சரி, பெரிய கிருஷ்ணானுபவத்துல தேசிகையா இருக்க வாழோடையும் சரி, எல்லாரோடையும் வாசியற ஆபிஜாத்தியத்துல இருக்கிற வாழை ரொம்ப மதிக்கணுங்கிறது தெரியணும். அது மாதிரி பல விஷயங்களை எல்லாரையும் வாசியற ஒன்று போல நடத்தணும், எல்லா பாகவதர்களையும் நாம் மதித்து நடக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும், அது மாதிரி கோயிலுக்குள்ள போற போது இப்படி துவாரபாலகர்கள் எல்லாம் செவிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள். அதற்கப்புறம் நந்தகோபாலன் இவாளெல்லாம் நம்ம எப்படியெல்லாம் எழுப்பி எப்படி காரியம் கொள்ளணும், தங்களுடைய வெறுமையை முன்னிடணும், அபராதங்களுக்கெல்லாம் க்ஷாபனம் பண்ணிக்கணும், அவர்களை போற்றி பாடணும், மங்களாசாசன பிரயர்களாகவே இருக்க வேண்டும், அவனையே அர்த்திக்க வேண்டும், வேறு பிரயோஜனத்தை எதிர்பார்க்க கூடாது, இப்படி பல 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 அர்த்தங்கள். ஒரு பாட்டை விட்டாலும் ஒரு ரத்னம் குறைஞ்ச மாதிரி நமக்கு பல அர்த்தங்களுடைய இழவு அதிகமாக இருக்கும். அதனால 30ம் தப்பாமே. இங்கு இப்பரிசுரைப்பார். இங்கு அங்க திருவாய்ப்பாடியில அந்த பரிசு பெற்ற அந்த பிரகாரத்தை இங்கு இந்த சம்சார மண்டலத்தில் இப்போது இப்பரிசு இந்த திருப்பாவையை நாங்கள் அந்த இதை பெற்றுக்கொண்ட அந்த பிரகாரத்தை நாங்கள் பறையின பெற்றோமே அந்த பிரகாரத்தை உரைப்பார். அந்த நன்றாக உணர்ந்து அந்த வருஷ கிரமம் தப்பாம நன்றாக உணர்ந்து இந்த திருப்பாவையை ஆழ்ந்து உணர்ந்து அதை உரைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு. இப்பரிசுனா நன்றாக உணர்ந்து அந்த பிரகாரத்தை தப்பாமல் உரைக்கக்கூடியவர்கள். இப்ப உரைப்பார் இதை வெறும்னா சொல்லுவார், இந்த பிரகாரத்தை அனுசந்திப்பார் அப்படின்னு. உரைப்பாருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பின்னாடி பலனை சொல்லப்படுற. உரைப்பார்னு வெறும்னா சொன்னதுனால உக்தி மாத்திரம் போகும். அன்னைக்கு ஆண்டாள் பாடின திருப்பாவைக்கு அவளுடைய பாவ விருத்தி, அவ உள்ளத்துல ஓடின எண்ணங்கள், அவ நினைச்ச இது எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனா அவளோட அந்த இடைச்சியான அனுபவங்கள் அந்த மாதிரியான எந்த எண்ணமுமே நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, பாவ விருத்தி இன்னைக்கே வெறும்னு சொன்னா மட்டும் போதும், சொல் மாத்திரம் போறோம், நமக்கு பிரயோஜனத்தை தரும். என்ன தரும் அப்படிங்கிறத பின்னாடி சொல்ல போறா. உரைப்பார் வெறும்னு சொல்லுவார், பாவபந்தம் இன்னைக்கே சொன்னாலும் சரி உரைப்பார். நாராயண சப்தம் மாத்திரம் விமுக்த துக்காசன் சொல்ற மாதிரி நாராயண சப்தம் மட்டும் அர்த்தமே தெரியாம சொன்னா கூட அது பலனை கொடுத்தது. இதை நான் ஜாமிதன் கதையெல்லாம் பார்த்தோம். எனக்கு பெருமாள் பேர்னு தெரியாமலே ஏதோ புள்ள பேரை கூட்டா கூட அவனுக்கு பலன் கிடைச்சது. அந்த மாதிரி இங்க நாங்கள் சொன்ன இந்த திருப்பாவையை அர்த்தம் புரியாமல் சொன்னால் கூட பரிசு உரைப்பார். ஈரிரண்டு மால்வரை தோள், அந்த உரைச்ச உடனே என்னாகும், பெருமாளுடைய தோள்கள்லாம் பனைக்குமா. ஈரிரண்டு 4 தோள்,
முதல்ல 4 தோல்னா என்னன்னா, முதல்ல 2 இருந்தது, சொன்ன உடனே பெருசா பனைச்சிருத்து, அதனால 4 தோல் ஆச்சு. அது ஒரு அர்த்தம். 4 தோல் கிருஷ்ணனுக்கு உண்டா அப்படின்னா உண்டு. உகவாத கம்சனுக்குத்தான் 2 தோளா தெரியும், உகந்த ஆய்ச்சியர்களுக்கு 4 தோளாகவே தெரியும் அப்படின்னு ஒரு சமாதானம். அனுகூலருக்கெல்லாம் புறாராழி வெண்சங்கேந்தி குடியேன் பால் வாராய் அப்படின்னு தான் சொல்றா. அதனால இவர்களுக்கெல்லாம் 4 தோளா காட்சியளிக்கும். காண ஆசைப்பட்ட அர்ஜுனன் என்ன சொல்றான், தேனைவர் ஊப்பேன சதுர்புஜேன அப்படின்னு 4 தோளோ தான் எல்லாரும் விரும்புறா. அதனால அந்த ஈரிரண்டு மால்வரை தோல் தான். இந்த ஈரிரண்டுங்கிற சப்த சுவாரஸ்யத்துல என்ன சொல்றதுன்னா, தோள்கள் பனைக்கும் அப்படின்னு சொன்னதுனால முதல் பாட்டு சொன்னோடனே 2 தோளா இருந்தது 4 தோளா ஆச்சு. அப்புறம் அது அப்படியே டபுள் ஆயிடுது, டபுளா ஆயிடுதான். ஆன போது 4 8 ஆச்சு, 8 16 ஆச்சு, 16 32 ஆச்சு, இப்படியே போயிட்டே இருக்கான். திருப்பா 30 பாட்டு சொல்றதுக்குள்ளேயும் அவ்வளோ வந்துருமா அவனுக்கு தோல், பனைச்சு போயிடுமா பெருமாளுக்கு. அப்படியே பூரிப்பு தாங்க முடியாமல் பெருத்து போயிடும். இது மாதிரி முன்னாடி சொல்லியிருக்காரா? ஆழ்வார், நம்ம ஆழ்வார் சொல்லியிருக்கார், தோள்களாயிரத்தாய் அப்படின்னு. 1000 தோளாம் அவன் அணைக்கிற போது, ராங்குச நாயகி அணைக்கணுங்கிற போது அவனோட தோல்லாம் பனைச்சுன்னு தோள்கள் 1000 போயிடுதான் அப்படின்னு அப்படி சொல்லப்படுகிறது. ஈரிரண்டு மால் வரைத்தோல். இப்ப மேகம் மிகுந்த மலை போன்ற உறுதியான தோல் அப்படின்னு. வரைத்தோல்னா புரியுறது, மலை மாதிரி இருக்கிற தோல். அப்ப இந்த பாகு சாயாம் அவஷ்டபியான்னு சொல்லி இவனோட தோல் நிழல் கீழே ஒதுங்கினா போறோம், நமக்கு எந்த கஷ்டமுமே கிடையாது அப்படிங்கிறது. ஒரு மலைக்கடி வாரத்துல ஒதுங்கினா அவளுக்கு என்ன கஷ்டம் இல்லையோ அது மாதிரி கஷ்டமே இருக்காது, அப்படி அவனே பார்த்துப்பான் அப்படின்னு அர்த்தம். வரைத்தோல் அப்போ காத்தூட்ட வல்ல திண்மை, விரோதிகள் எல்லாம் போக்கி நம்மள ரட்சிக்கக்கூடிய தோல். மால் வரைத்தோல் விரும்ப ரட்சிக்கக்கூடிய தோல்ங்கிறனால ரொம்ப முரடா இருக்கும், அதனால நெருங்க முடியாதான்னு பார்த்தா இல்லையா, பெரிய பிராட்டியார் மார்புல இருக்கா இல்லையா, அவன் தோல்ல ஊஞ்சலை கட்டி ஆடுவாளாம். தோல்ல ஊஞ்சலை கட்டி மார்புல ஆடின்னு இருக்கா. அப்படி மற்றவாளுக்கு அப்படியே அணைப்பதற்கு எளிதாக இருக்கக்கூடிய அந்த தோல். ஆக மால் வரைத்தோல் செங்கன் திருமுகத்து. அப்படி தோலை உடையவன் அவன் செங்கண்ணன். அவன் யார் என்றால் அவன் செங்கன், அவன் செங்கன்னை உடையவன். முதல் பாட்டிலே சொன்னா கார்மேனி செங்கன். பின்னாடி அந்த பாட்டு செங்கன் பங்கைய கண்ணானை அப்படின்னா. இப்ப திரும்பியும் செங்கன். இவாளெல்லாம் பார்த்ததுனால, இந்த கோபிமார்கள்லாம் பார்த்ததுனால வாத்சல்யத்தினால சிவந்த கண்களா ஆச்சான் அவனுக்கு. அதனால செங்கன் அப்படின்னு சொல்ற. இந்த செங்கன்னு கண்ணழகுல ஈடுபடுறது முதல்ல இருந்து கடைசி வரையும் பண்றாளா? முக்கியமா பிராட்டிகள்லாம் அதுலதான் ஈடுபடுவா. பரகால நாயகி முதல்ல சொல்ற போது திருமடல்ல, நான் முதல்ல எப்படி தெரியுமா ஈடுபட்டேன், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துருந்தேன், பந்து அடிச்சுட்டு இருந்தேன். நீரார் கமலம் போல் செங்கன்மால் என்னொருவன் அப்படின்னு. அவன் வந்தான், செங்கன்மால்னு ஒருத்தன் வந்தான். அவன் கண்ணு சிவப்பா இருந்தது. அவ்வளவுதான், நான் அப்படியே உருகி போயிட்டு அங்க போனேன், மயங்கி போயிட்டேன் அப்படின்னு சொல்ல வர. மொத்தம் செங்கன் வா எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய கண், வாத்சல்யத்தினால சிவந்த கண், அதனால செங்கன். திருமுகத்து. அப்போ அவனுடைய முகம் செங்கன் திருமுகமா இருக்கு. கதிர்மதியம் போல் முகம் இப்படி இருந்தது. இப்ப இவாளை பார்த்தோன்னே குளிர்ச்சியாக திருமுகமாக, இவாளுக்கு குளிர்ந்த நோக்குடையதாக, இவாளுக்கு கடாட்சம் பண்ணக்கூடிய முகமாக ஆயிற்று திருமுகத்து. செல்வ அப்ப முதலையும் கதிர்மதியம் போல் முகத்தானா, இங்கேயும் திருமுகம் அப்படிங்கிறார். மொத்தம் முகத்தையும் முதல்ல இருந்து முடிவுல சொல்ற. சரி, அப்போ முதல்ல அதே மாதிரி என்ன சொன்னா, 2வது பாட்டுல பரமன் அடிப்பாடினா, இங்க கேசவன்னா, அப்ப பாதாதி கேசவன் அனுபவிச்சா. அப்படின்னு முன்னுக்கும் முடிவுக்கும் சேர்த்து சேர்த்து முடிச்சு போட்டு, ஏன்னா மாலைனா முடிவையும் முதலையும் சேர்த்து முடிச்சு போடணும். அது மாதிரி இப்போ உபக்கிரம உபசம்ஹார நியாயம் அப்படி முடிச்சு போட்டு சொல்ற போது செங்கன் அங்கேயும் சொல்லியிருக்கா, எங்கேயும் சொல்லியிருக்கா. திருமுகத்தை அங்கேயும் சொல்லியிருக்கா, இங்கேயும் சொல்லியிருக்கா. திருமுகத்து செல்வ திருமலை. முன்னாடி பின்னாடி மறுக்க செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ அப்படின்னு சொன்ன. அப்படி சொல்லக்கூடிய அந்த செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால். இவ்வளவுனா சொல்லியாச்சு, முதலே மாதவன் சொல்லியாச்சு. இப்ப திரும்பி செல்வத் திருமாலால் ஏன் சொல்லணும் அப்படின்னா, அது பூர்வ கண்டத்தோட அர்த்தம் துவயத்துல, இது உத்தரகண்டத்துல இருக்கக்கூடிய அர்த்தம் ஸ்ரீமத் சப்தம். அதனால செல்வத் திருமால் அப்படின்னு. செல்வத் திருமாலால்
அப்படின்னு. இந்த செல்வத் திருமால் நமக்கு பேரு தருவான், வரை தருவான், அறை தந்தான் அப்படின்னா. திருமால் அப்படின்னா என்ன? திருமகள் கேழ்வன். அப்ப செல்வத் திருமால் அப்படின்னா ஸ்ரீஹி, திருவுக்கும் திருவாகிய செல்வம், அந்த திருவே ஆசைப்படக்கூடிய செல்வம். அப்ப செல்வத் திருமால். இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றான்னா, செல்வ சிறுமீர்களை பெற்றார், அதனால அவன் செல்வத் திருமாலாக ஆனான். திருமாலா இருந்தான், செல்வ சிறுமீர்களை பெற்று இப்ப செல்வத் திருமாலா ஆயிட்டான். அந்தனையும் ஒண்ணுமே இல்லாம ரொம்ப வறியவனா இருந்தானா. இந்த கோபிமார்கள்லாம் கிடைக்காம ஏங்கி தளர்ந்து போய் இருந்தானா. இப்ப செல்வ சிறுமீர்களை பெற்று விட்டான். கடைசி பாட்டு வந்துடுத்து, பெற்று விட்டான். முதல்ல கூட்ட செல்வ சிறுமீர்கள் இப்ப இங்க பெற்று விட்டதுனால இவன் என்ன ஆனா செல்வத் திருமாலாக ஆகிவிட்டான். செல்வத் திருமாலால், அப்படிப்பட்ட அந்த திருமாலுடைய கடாட்சத்தினால் நாம் என்ன பண்ண போகிறோம்? எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் அப்படின்னு பாசுரத்தை முடிக்கிறார். எங்கும் அப்படின்னா எல்லா இடத்துலயும், எங்கும்னா இங்க அங்க, அங்க போனாலும் அவனை அனுபவிச்சுட்டு சோஷணத்தைன்னு அனுபவிச்சுட்டு அங்க இருக்க போறோம். இங்கேயும் அந்த திருமாலால அருளப்படுறதுனால இங்கேயும் ஆண்டாள் பாடின திருப்பாவை அனுபவித்து கொண்டு இன்பமாக இருப்போம். சம்சாரத்துல மற்றவாளை காட்டினும் வித்தியாசம் தோற்ற எம்பெருமானுடைய குணானுபவ கைங்கரியங்களையே பொழுதுபோக்காக இருந்து நாம் இங்கும் இன்புறுவோம். இங்கும் அங்கும் என்றும் அப்படின்னு. திருவருள் பெற்று, திருமாலோட அருளாய் திருவருளை பெற்றணுமா அப்படின்னா, திருமாலோட அருள் கிடைக்கணும்னா திருவோட அருளும் கிடைக்கும். இப்ப திருவருள் இவ 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய அருள். இப்ப இந்த திருவருள் அப்படிங்கிறதுனால, இந்த திருவருள்னால யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பிரயோஜனம் கிடைச்சது? எங்களுக்கு ஏதோ அருள் கிடைக்கும் அருள் கிடைக்குங்கிறிய, மற்றவாளுக்கு என்ன கிடைச்சதுன்னா, திருமாலால் அருளப்பட்ட சடகோபன், திருமாலால் அருள் மாறி அப்படின்னு அந்த திருவோட கடாட்சத்தினாலதான் அவர் இன்ப மாறியாகவும் இவர் அருள் மாறியாகவும் எல்லாம் ஆகினார். இப்ப அருள், அந்த திருவருள் அப்படிங்கிறதான் நம்மளுடைய பேற்றுக்கு உபாயம். அந்த உபாயத்தை நாம் பெறுவோம். எங்கும் திருவருள் பெற்று, அந்த அருள் தான். இப்ப திருமாலால் திருவருள் பெற்று அப்படின்னா, ஒரு பாசுரத்துல சொன்னா, பண்டை நாளாலே அப்படிங்கிற பாசுரத்துல உன் திருவருளும் பங்கையத்தாள் திருவருளும் கொண்டு, இப்ப இவனோட திருவருளும் வேணும், பங்கையத்தாளோட திருவருளும் வேணும், அப்படி கொண்டு நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொன்னதுனால எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் அப்படின்னு அவர்களால அருளை பெற்று. ஆக இப்ப திருவருள் பெற்றதுனால என்ன, இந்த திருவோட அருள்னா என்ன பண்ணிட்டு எம்பெருமானாருக்கு அஸ்துதே தயைவ சர்வம் சம்பத்யதே அப்படின்னு சொல்லி, நீ இப்படியே இருப்பாய், ஸ்ரீரங்கத்தை நித்தியவாசம் பண்ணுவாய் அப்படிங்கிற அருளை எல்லாம் கத்தியத்திரயத்துல பெற்று தந்தது திருவோட அருள் முதல்ல. அப்போ இவ 2 பேரும் சேர்ந்து அருள் பெற்று தந்தார். திருமாலால் திருவருள் பெற்று, திருமாலுடைய அருள் திருவோட அருள், இப்ப 2 பேருடைய திருவருளையும் பெற்று, செல்வத் திருவாளால் திருவருள் பெற்று இவ 2 பேரோட அருள்னால அன்னைக்கு கத்தியத்திரையும் விண்ணப்பம் பண்ணி எம்பெருமானார் திருப்பாவை ஜீரா இருக்கிறவர் நமக்கெல்லாமும் நற்கதிக்கு வாங்கி கொடுத்தார். அந்த எம்பெருமானாரோட திருவடியை பற்றி கொண்டு நாமும் உயலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வந்து இந்த சரணாகதி தத்துவத்தை நிர்தாரணம் பண்ணார். திருமாலால் செல்வத் திருமாலால் திருவருள் பெற்றார். நமக்கும் அந்த திருவருள் எல்லாம் அவருடைய சம்பந்தம் உடையவார் எல்லாருக்கும் பெற்று தந்தார். அப்ப திருவருள் பெற்று இன்புறுவர். இப்ப இன்புறுவர், எங்கும் இன்புறுவர், திருமாலால் இன்புறுவர், திருவருள் பெற்று இன்புறுவர், ஆனந்த நிர்பரராக இருப்பர். அவளோட அருள் பட்டுனா அப்புறம் நமக்கு என்ன வேணுங்கிறது வேற என்ன இருக்கு? அவனோட அருள் கிடைச்சதுன்னா போதும், எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். அப்போ இன்புறுவர். அப்ப திருமாலால இன்புறுவர், அவனோட அருள் பெற்று நம்ம இன்புறுவோம், திருவருள் பெற்று நம்ம இன்புறுவோம். அப்புறம் எங்க இன்புறுவோம்னா எங்கும் இன்புறுவோம், அங்கும் இன்புறுவோம். அவனோட அருளை பெற்று அவள் கைங்கரிய வர்த்தகையா இருந்து அவள் நமக்கு கைங்கரியத்தை கொடுத்து உபாயத்துல ஒரு ருச்சியை ஏற்படுத்தி எல்லாம் தருவா. அப்போ அவனோட அருளை பெற்று நம்ம இன்புறுவோம். இங்கேயும் இருந்து கொண்டு நமக்கு அருளை பண்ணி கைங்கரியத்திலே ஆசையை பிறப்பித்து போதரேன்னு சொல்லி புந்தியில் புகுந்து ஆதரம் பெருக வைத்து, இதெல்லாமே அவளோட கடாட்சத்தினால்தான் இவன் பண்ணுவானா. எத் ப்ரூ விப்ரம வேததா அப்படின்ட்டு
இவளோட புருவ நெரிப்புக்காக தான் அவன் பண்ணுவானா அருள்னா. அப்போ இந்த திருவருளும் வேணும், திருமாலுடைய அருள் வேணும். இந்த திருவருளை கொண்டு இந்த செல்வ திருமாலுடைய அருளையும் பெற்று, இரண்டு பேருடைய திருவருளையும் பெற்று எங்கும் இன்புற வேண்டும். எல்லாரும் இன்புறுவர். இந்த திருப்பாவை பாடினவா எல்லாருக்குமே இதுதான் பெரிய பிரசாதம். கடைசியில சாத்துமுறை பிரசாதம்ங்கிறது இதுதான். எப்பவும் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் அப்படின்னு எல்லாருக்கும் அவள் இன்பமாக இருப்பார். எப்படி இன்புறுவர்? ஆண்டாள் எப்படி இன்புற்றாளோ, ஆண்டாள் கோபிமார் ஆகி எப்படி இந்த பாசுரங்களை எல்லாம் பாடி கிருஷ்ணனை அனுபவித்தாளோ அப்படி அனுபவித்து இன்புறுவர். அங்கு திருவாய்ப்பாடியில் அந்த கோபிமார்கள் எப்படி இன்புற்றார்களோ கிருஷ்ணனோட சேர்ந்து அந்த மாதிரியாக இன்புறுவர் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை முடிக்கிறார். மாதவனை செய்யிழையார் சென்றிரைஞ்சி பறைகொண்டவாற்றை கோதை சொன்ன தமிழ் மாலை உரைப்பார் எம்பாவாய் இன்புறுவர். அப்ப பாவாய் இன்புறுவர், எம்பாவாய் எம்பாவாய் இன்புறுவர், எங்கள் சந்தஸாலே இன்புறுவர். இந்த பாசுரத்தை இப்படியே சொன்னா இந்த நோன்பு நோத்தார் இப்படின்னா நினைச்சிருந்தாலும் இந்த மாதிரி இந்த சந்தஸ்னாலையும் இன்புறுவர். இப்ப எப்படி சொல்லியாச்சா? அப்படி இருந்தாலும் சில பேர் கேள்வி கேட்டாலும், ஐயோ இந்த 30 வாட்டியும் தப்பாம சொல்லணும், அதனோட அர்த்தத்தை தெரிஞ்சு சொல்லணும், அந்த பிரகாரத்தை தெரிஞ்சு சொல்லணும், இப்படிலாம் சொன்னா இன்புறுவருங்கிறே, எனக்குலாம் டைமே இல்லை, 30 பாட்டை சொல்லவே முடியாது அப்படின்னா. பட்டர்கிட்ட போய் அப்படி கேட்ட உடனே அவர் சொன்னாராம், 30 பாட்டு சொல்லலைன்னா விடிவோரை எழுந்திருந்து 30 பாட்டை இம்மன் சந்தித்தல். அது முடியாத போனா கடைசியில ஒரு 2 பாட்டு சித்தஞ்சிறுகாலே வங்கக்கடல் கடைந்த அதை 2 தமாவது சொல்லு. அதுவும் முடியலையா? இப்படி வட்டர் திருப்பாவையில் ஈடுபடுவர் அப்படின்னு நினைச்சுக்கோ. அப்படி நினைத்து கொண்டால் கூட போதும், உங்களுக்கு இந்த திருவருள் கிடைக்கும். எங்களுக்கெல்லாம் அருள் கிடைக்குமா? கிடைக்கும், திருவருள் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? அதுக்கு திருஷ்டாந்தம் வேற சொல்றார். கன்றிழந்த தலைநாகு தோற்கண்ணுக்கு இறங்குமா போலே இப்பாசுரம் கொண்டு புகவே அவன் நமக்கு அருளும் அப்படின்னு. இப்ப ஒரு கண்ணு இழந்த அந்த பசுமாடு அது என்ன பண்ணிட்டுன்னா பால் கறக்க மாட்டேங்கிறது, கண்ணையே நினைச்சுட்டு இருக்கு. உடனே பார்த்தா அதனோட இது தோல் மாதிரி ஒண்ணு பண்ணி அதனோட தோலை மட்டும் எடுத்து அதுக்குள்ள வெக்கெல்லாம் அடைச்சி கண்ணு மாதிரி பண்ணி அதுகிட்ட வச்ச உடனே அப்படியே அந்த கண்ணை நினைச்சு அப்படியே பாலை சொரிஞ்சுதான். அந்த மாதிரி ஒரு பாவ விருத்திங்கிற அந்த எலும்பு நரம்பு சதை ஒண்ணுமே வேண்டாம். திருப்பாவைங்கிற வெறும் தோலை மட்டும் போத்திண்டு, ஆண்டாள் சொன்ன திருப்பாவை அப்படிங்கிற அந்த தோலை போத்திண்டு போய் பெருமாள் முன்னாடி நின்னா போறோம். அவன் வள்ளல் பெரும் பசு, அவன் பாட்டுக்கு அருளை பண்ணிட்டே இருப்பான் நமக்கு. அதனால எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் அப்படின்னு பட்டர் நமக்காக இப்படி இந்த ஒரு ஐதீகத்தையும் சொன்ன. கன்றிழந்த தலைநாகு தோல் கண்ணுக்கு இறங்குமா போலே இத இறங்குவார் அப்படின்னு நமக்கும் ஈஸியாக ஒரு வழியை வேற சொல்லி கொடுத்துட்டு போனார். இந்த திருப்பாவையில ஈடுபடுறவா யார் யாரு? ரொம்ப எம்பெருமானார் திருப்பாவை ஜீயர்னு அழைக்கப்பட்டார். பட்டர் அப்படியே திருப்பாவையில உருகி ஓடிட்டு வரான். அப்படி இருந்துதான் ஒரு சம்பவத்தை கூட சொல்றார். திருப்பாவை பட்டர் அருளி செஞ்சுட்டே இருந்த போது அவருக்கு முதுகுல ஏதோ கட்டி மாதிரி வந்திருந்ததான். அப்போ மருத்துவர்கள்லாம் சொன்னாலாம், அதை கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும், ரண சிகிச்சை பண்ணணும், அதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும், அதுக்கு ஒரு நாள் பெட்ல இருக்கணும், உபன்யாசத்தெல்லாம் நிறுத்தணும், கோயிலுக்கு போறதெல்லாம் நிறுத்தணும் அப்படின்னா சொன்னார். எதுனால நிறுத்த முடியாது. அப்புறம் அதை எப்படி நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுவோம்? இதுக்கு மயக்க மருந்தெல்லாம் கொடுக்கணுமே. மயக்க மருந்தெல்லாம் ஒன்றும் வேண்டாம், படுக்கையா ஒன்றும் வேண்டாம், இதெல்லாம் எனக்கு பண்ணவே பண்ணாதீங்க. நான் எந்த காரியத்தையும் நிறுத்த மாட்டேன். ஆனால் நான் திருப்பாவை உபன்யாசம் பண்ணுவேன். அது எனக்கு பொழுது போகிறதே தெரியாது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் அது பாட்டு சொல்லிகிட்டே போயிட்டே இருப்பேன். அப்போ அதில் ஈடுபட்டிருக்கும் போது நீங்கள் மாட்டுக்கு பின்னாடி வாங்கோ, நீங்கள் மாட்டுக்கு ஒரு ஆப்ரேஷனை பண்ணுங்கோ, கிளம்பி போங்கோ, எனக்கு வலியே தெரியாது அப்படின்னாராம். அப்படியே பண்ணினார்கள். திரையை சேர்த்து திரையை போட்டு பின்னாடி ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா முன்னாடி பட்டர் மாட்டுக்கு சொல்லிகிட்டே இருந்தார். அவருக்கு தன்னோட வலியோ இதுவோ எதுவுமே தெரியல, ஒரு ஆப்ரேஷனே நடந்து முடிஞ்சிருது. அப்படியா அப்படின்னாராம் திருப்பாவை முடிஞ்சு பார்த்துட்டு. அப்படி திருப்பாவையில ரொம்ப ஈடுபட்டு இருந்தார்கள் நம்ம பெரியவாள்னா. அதனால எப்போதும் எல்லாரும் அனுசந்திக்க வேண்டும். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமோர் சோதி மணிமாடம் தோன்னுமோர் நீதியார் நல்லபத்தர் வாழுமோர் நான்மறைகள் ஓதுமோர் பில்லிபுத்தூர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்துமைந்தும் அறியாத மானிடரை
வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடிப்பூரத்தில் சகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்போது ஒரு மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 140 முன்னுரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கன்னி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். உங்களுடைய பொறுமைக்கெல்லாம் பல்லாண்டு. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.